இந்த 12 ஆண்டுகளில் குஜராத்தில் 4 சிஎம் என்னமோ மாறி இருக்காங்க. இன்னைக்கு குஜராத் சிஎம் பேர் கேட்டால் பல பேருக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. 4 பேர் அங்கே சிஎம் இருந்து போயிருக்காங்க இந்த 12 ஆண்டுகளில். சுஷில்குமார் மோடி பீகாரில் சிஎம்மாக வந்தாருன்னா பிஜேபி தலைவர், அவர் மோடிக்கு போட்டியாக வந்துடுவாருன்னா அவரை வராமல் இருக்கிறதுக்கு 73 சீட்டு இருந்த பிஜேபி 43 சீட்டு இருக்க ஜனதா தளுக்கு வந்து பதவியை விட்டு கொடுத்தது. அது ஒன்றும் அவ்வளோ பெருந்தன்மையான கட்சி கிடையாது. ஓட் சோரின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு நீ எலெக்ஷனில் போய் நிற்கிறேன்னா அது முரண்பாடு. இந்த சிஸ்டத்து மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் ஓட் சோரியை பற்றி பேசியிருக்கவே கூடாது. ஓட் சோரியை பற்றி ஒரு பக்கம் பேசிட்டு இன்னொரு பக்கம் அக்டோபர் 6 தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா தொப்புக்கடியும் போய் அப்படியே தேர்தலில் குதிச்சிட்டிங்க, சீட் ஷேரிங்கில் குதிச்சிட்டிங்க. இப்போ ஓட் சோரியை பற்றி பேசுறதே இல்லை. ஆனால் அதுக்காக தேர்தலில் நிற்காமல் இருக்க முடியாது இல்லையா? அப்படித்தான். இப்போ தோத்தா என்ன சொல்லுவீங்கன்றாங்க. இப்போ நீங்கள் தோத்துடுறீங்க, நமக்கு தெரியாது ஜெயிப்போமா தோப்போமா. தோத்துடுறீங்க, தோத்தா என்ன சொல்லுவீங்க? தோத்தா இருக்கவே இருக்கு ஓட் சோரி. ஜெயிச்சா அவ்வளோ பெரிய இஷ்யூ, அதை கிளப்பிட்டு இந்த ப்ராசஸ்க்குள்ளே ஏன் போனீங்கன்ற ஒரு கொஸ்டின் எழுது. 10,000 ரூபாய் மோடி கொண்டு போய் பேங்க்கில் போட்டார்ல, 2 லட்சம் ரூபாய்க்கு நீ வந்து ஸ்கீம் கொடுக்கணும், ப்ராஜெக்ட் கொடுக்கணும். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் உங்ககிட்ட இல்லை, தொழில் எதுவுமே தொடங்க விருப்பம்னா பரவாயில்ல வச்சுக்கோ 10,000. உலகத்தில் எங்கேயாவது 10,000 ரூபாய் கையில் கொடுத்துட்டு 2 லட்ச ரூபாய் லோனுக்கான அட்வான்ஸ் 10,000 ரூபாய், நீங்கள் தொழில் பண்ணாட்டி பரவாயில்ல 2 லட்சத்துக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்க வேணாம், இந்த 10,000 ரூபாய் உனக்கு அட்வான்ஸ் இல்லை ஃப்ரீனா அதுக்கு பேர் கை விட்டு தேர்தலுக்கு முன்னால் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுக்குறீங்க. 1000 ரூபாய் எந்த கேட்டகரியில் வரும்? 1000 ரூபாய் என்பது அப்பட்டமான கையூட்டு, அது எல்லாரும் பண்ணுறாங்க. அது மோடி மாநிலத்திலையும் பரவி எல்லா மாநிலத்திலையும் பண்ணுறாங்க. அதான் 10,000 ரூபாய் மோடி கொடுக்கறது வந்து அப்பட்டமான என்டிஏ கொடுக்கறது கையூட்டுன்னா அப்போ நீங்கள் கொடுக்குறீங்களே மாதம் 1000, அது என்னன்றது அது நியாயமான கேள்வி. விஜய் ஃபேக்டர் வந்து எல்லாத்தையுமே தலைகீழ புரட்டிருக்கு. விஜய் ஆதரிக்கக்கூடியவர்களில் பெண்களும் ரொம்ப அதிகமாக இருக்காங்க, மிக அதிகமாக இருக்காங்க. ஏன்னா எம்ஜிஆருக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, எம்ஜிஆரை கதாநாயகனாக பார்த்த பெண்கள் மத்தியில் விஜய் வந்து ஒரு அண்ணனாக பார்க்கப்படுறாரு. அந்த பிரதர்லி அவுட்லுக் இருக்குது. பட் அது எந்த அளவு ஓட்டா மாறும், that's $1 million கொஸ்டின் நம்ம இருக்கு. திஸ் ஃபேக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து விஜய்க்கு வந்து பெண்கள் வந்து திமுகவோட வாக்கு வங்கியோட, ஏன்னா பெண்களை குறி வச்சு தான் ஸ்டாலின் கவர்மெண்ட்டோட பல திட்டங்கள் இருந்தன. இன்னைக்கு அந்த பெண்கள் மத்தியிலேயே வந்து விஜய்க்கு ஒரு ஆதரவு கூடுதுன்னா அப்போ திமுகவோட வாக்கு வங்கியில் ஒரு ஓட்டை விழுதுன்னு அர்த்தம். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பீகார் தேர்தல் இங்கே மும்முரமாக போயிட்டு இருக்கு. நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதி தேர்தல் அப்படின்னும் போது இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நிமிடத்துக்கு முன்னாடி தேஜஸ்வி யாதவ் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளராக மகாபந்தன் கூட்டணியிலிருந்து அறிவிச்சிருக்காங்க. துணை முதலமைச்சர் வேட்பாளரையும் அறிவிச்சிருக்காங்க. அது விஐ அப்படின்ற அந்த கட்சியினுடைய ஒரு நபர் வந்து அறிவிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வெர்சஸ் மகாபந்தன் கூட்டணி? ஆனாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வேட்பாளர்கள்லாம் அறிவித்து ஒரு பக்கம் வேலைகள் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் இங்கே வேட்பாளர்கள் அறிவித்தாலும் கூட்டணிக்குள்ளாரையே சில இடங்களில் அங்கே அவங்களுக்குள்ளாரையே போட்டி இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படி போயிட்டுருக்கு? நவம்பர் 6 வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்ற பல கேள்விகள் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? முக்கியமான மோடிக்கு முக்கியமான தேர்தல், எதிர்கட்சிகளுக்கும் முக்கியமான தேர்தல். பிஜேபியை விட எதிர்கட்சிகளுக்கு முக்கியமான தேர்தல்னு கூட நம்ம சொல்லலாம். மகாகட்பந்தன் இந்தியா கூட்டணின்னு பேர் வச்சுருக்காங்க, ஆனால் அங்கே வந்து மகாகட்பந்தன் தான் அவங்க போட்டி போடுறாங்க. தேசிய அளவில் மட்டும்தான் இந்தியா கூட்டணின்னு சொல்லிட்டாங்க. என்டிஏக்குள்ளே பிஜேபி, ஜனதாதள், யுனைடெடு, கூட்டி கட்சிகள், அவங்க கட்சிகள்லாம் தெளிவாக சீட் ஷேரிங் பண்ணிட்டாங்க. பிஜேபிக்கும் ஜேடியும் 101 பிரிச்சுட்டாங்க. மகாகட்பந்தனுக்குள்ளே ஓவர்லாப்பிங் ஆகுது. மொத்தம் 243 தொகுதி, ஆனால் 254 கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க. ஒரு கேண்டிடேட் கூடுதலாக போட்டிருக்காங்க. ஒரு 4 இடத்துல வந்து பிஜேபியும் ஜனதாதளும் காங்கிரஸும் ஆர்ஜேடியும் மோதுது, லாலு கட்சியும். இன்னொரு 4 இடத்துல சிபிஐயும் காங்கிரஸும் மோதல் இருக்குது போல். வந்து இங்கே சிபிஎம்எல் வந்து ஸ்ட்ராங். ஃபஸ்ட்டு சிபிஎம்எல், 2வது சிபிஐ, 3வது தான் சிபிஎம். அங்கே வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த தடவை அறிவிச்சிட்டாங்க. ஐ திங்க் கடந்த தேர்தல் அறிவிக்கலன்னு நினைக்கிறேன், சிக்கல் இருந்தது நினைக்கிறேன், சப்ஜெக்ட் கரெக்ஷன். இந்த முறை தேஜஸ்வி யாதவ் தெளிவாக அறிவிச்சிட்டாங்க. லல்லு இல்லைன்றதை தெளிவுபடுத்திட்டாங்க. லல்லுவால் அதுக்கான தேவை அங்கே இருந்துதா? தேவை அங்கே இருக்குது. ஏன்னா வந்து ராஷ்ட்ரிய ஜனதாதள் வந்து அவர் தேஜஸ்வியை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கணும்னு கடுமையாக அவங்க அழுத்தம் கொடுத்தாங்க. அதை காங்கிரஸ் முதல்ல நிராகரிச்சது. பட் அதுக்கு பிறகு காங்கிரஸ் வேறு வழி இல்லை. ஏன்னா தேஜஸ்வி யாதவ் ராஷ்ட்ரிய ஜனதாதள் அங்கே ஒரு வலிமையான கட்சி, அவங்கள நம்ம புறந்தள்ளிட்டு போக முடியாதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா அது பிரச்சாரத்துலேயும் பாதிக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு. வந்து என்ன சொல்லப்போனால் இந்த சீட் ஷேரிங்கில் வந்து இருக்கக்கூடிய சிக்கலில் வந்து ஒரு தேஜஸ்வியை முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டால் இந்த பிரச்சனை ஓரளவு தணிவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதுவும் ஒரு காரணம் சமாதானப்படுத்துறது ஆர்ஜேடி. இன்ட்ரெஸ்டிங்லி 2020 கடந்த சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெருங்கட்சி ஆர்ஜேடி தான் இருந்தது. 78 சீட்டு இருந்தது. 72 73 சீட்டு பிஜேபி, 43 சீட்டு தான் ஜனதாதள். ஆனால் 43 சீட்டு இருக்க நிதிஷை சிஎம் ஆக்கிட்டு பிஜேபி பின்னால் உட்காந்துருந்தது. எல்லா முக்கியமான துறைகளையும் கையில் வச்சுருந்தாங்க. அதுக்கு முதன்மையான காரணம் என்னென்னா, ஸ்டேச்சர் உள்ள லீடர் பிஜேபியில் அங்கே யாரும் இல்லை. ஓரளவு ஸ்டேச்சர் உள்ள லீடராக அந்த சுஷில்குமார் மோடின்றவர்
அவர் சிஎம் ஆனால் மோடிக்கு போட்டியாக வளர்ந்துருவார். ஏன்னா குஜராத்தில் 12 ஆண்டுகள் பிரதமராக சிஎம்மாக இருந்த மோடி தேசிய அளவில் வருவதற்கு காரணம் வந்து அங்கே தன்னுடைய சிஎம் ஆகிட்டா எல்லா ரிசோர்ஸஸும் கையில் வந்துடும். அதனால் வந்து மோடி சிஎம் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்திலுமே ஆளுமை மிக்க தலைவர்கள் முதலமைச்சராக இருப்பதை மோடி அனுமதிச்சதே இல்லை. இந்த 12 ஆண்டுகளில் குஜராத்தில் 4 சிஎம் என்னமோ மாறி இருக்காங்க. இன்னைக்கு குஜராத் சிஎம் பேர் கேட்டால் பல பேருக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. 4 பேர் அங்கே சிஎம் இருந்து போயிருக்காங்க இந்த 12 ஆண்டுகளில். சுஷில்குமார் மோடி பீகாரில் சிஎம்மாக வந்தாருன்னா பிஜேபி தலைவர், அவர் மோடிக்கு போட்டியாக வந்துருவாருன்னா அவரை வராமல் இருக்கிறதுக்கு 73 சீட் இருந்த பிஜேபி 43 சீட் இருக்க ஜனதாதளுக்கு வந்து பதவியை விட்டு கொடுத்தது. அது ஒன்றும் அவ்வளோ பெருந்தன்மையான கட்சி கிடையாது. உதாரணத்துக்கு அருணாச்சலில் 1 சீட்டும் வச்சிருந்த பிஜேபி 41 சீட் இந்த கட்சியை விலைக்கு வாங்கி மொத்தமே 42 எம்பி ஆட்சி அமைச்சாங்க. அவ இந்த பெருந்தன்மைக்கு காரணம் வந்து தலைவர்கள் அங்கே வளர்ந்துடக்கூடாதுன்றது. அதே மாதிரி தான் வந்து இவரை காலி பண்ணிட்டு உத்தவ் தாக்கரேவை காலி பண்ணிட்டு ஏக்நாத் ஷிண்டேவை கொண்டு வரும்போது 105 சீட் இந்த பிஜேபி சிஎம் ஆகாமல் அதை உடச்சிக்கிட்டு வந்த சிவசேனாவில் உடச்சிக்கிட்டு வந்த 41 எம்எல்ஏ வச்சிருந்த ஏக்நாத் ஷிண்டேவை சிஎம் ஆக்கினாங்க. 2 வருஷம் ஓட்டினாங்க. அதுக்கு பிறகு இனிமேல் அதை தடுக்க முடியாதுன்னு தான் ஃபட்னாவிஸை கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சாங்க. ஆகவே நிதிஷ் தலைமையில் தான் இப்போ கூட அமித்ஷா என்ன சொல்றாரு, நிதிஷ் தலைமையில் தேர்தலை சந்திப்போம், முதலமைச்சர் யார் என்பது தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்வோன்றார். நிதிஷ் தலைமையில் தேர்தல்களை சந்திப்போம், யார் முதலமைச்சர் என்பதை தேர்தலுக்கு முடிவுகளுக்கு பிறகு என்டிஏ முடிவு செய்யும்ன்றார். காங்கிரஸ் ஆர்ஜேடி தெளிவாக சிபிஎம்எல் எல்லாம் முடிவு பண்ணி தேஜஸ்வியை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. போட்டி மிக கடுமையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மிக மிக கடுமையாக கருத்து கணிப்புகளும் அப்படிதான் இருக்கும். ஆமாம், எல்லாமே வந்து மிக கடுமையான போட்டி இருக்கும். நாங்கள் இந்த தடவை சொல்றது கஷ்டம். ஏன்னா 20 இயர்ஸாக நிதிஷ் அங்கே சிஎம்மாக இருக்கார். யார் ஜெயிச்சாலும் நிதிஷ் சிஎம். இந்த 2020-25 நடுப்புற ஒரு 2 வருஷம் இந்த பக்கம் வந்துட்டு இந்தியா கூட்டணி உருவாக்குறதுக்கு அவர் தான் காரணம். அப்புறம் மறுபடியும் அங்கே ஓடி போட்டார் அந்த 5 மாநில தேர்தல் முடிவுகள் வந்தோன்னே. ஸோ இந்த முறை தேஜஸ்வியையும் சிஎம் அனௌன்ஸ் பண்ணதால் வந்து போட்டி மிக கடுமையாக இருக்கும் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. போன மாதம் வந்து சி ஓட்டர் கருத்து கணிப்பில் வந்து என்டிஏக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ், ஸ்மால் அட்வான்டேஜ் ஃபார் என்டிஏன்னு சொன்னாங்க. இப்போ இனிமேல் கருத்து கணிப்புகள் இனிமேல் தான் வரும். 6ஆம் தேதி தேர்தல். நீங்கள் வந்து ஐ திங்க் 48 மணி நேரம் முன்னால் வரைக்கும் கருத்து கணிப்புகளை வெளியிடலாம். 4ஆம் தேதி வரைக்கும் கிரெடிபிளான ஒப்பீனியன் போல்ஸ் இது வரைக்கும் வரல. சி ஓட்டர் போனது வந்தது. இப்போ இந்த மாறி இருக்க சூழ்நிலையில் சீட் ஷேரிங் முடிஞ்சு அதில் குளறுபடி ஒரு 10 சீட்டில் ப்ராப்ளம் இருக்குது. 2வது தேஜஸ்வியை சிஎம் அனௌன்ஸ் பண்ண பிறகு களம் மாறுறதுக்கு சின்னதாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ ஆக்சுவலாக என்னன்றது கருத்து கணிப்புகள் வரும்போது தான் நமக்கு தெரிய வரும். கடந்த கருத்து கணிப்பின்படி சி ஓட்டர் கருத்து கணிப்பு போன மாதம் வந்ததின்படி பிஜேபி என்டிஏக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குதா சொல்லப்படுது. அது மாறவும் செய்யலாம். ஏன்னா அட்வான்டேஜுக்கான காரணம் நிதிஷுக்கு மேலே பெண்களுக்கு வந்து இன்னமும் வந்து ஒரு நம்பிக்கை இருக்குன்றாங்க. ஓகே. பெண்களுக்கான வாக்குகள் அங்கே அதிகமாக இருக்குன்றாங்க. இளைஞர்களோட வாக்குகள் வந்து ஆண்களோட வாக்குகள் மகா கட்பந்தன் பக்கமும், பெண்களோட வாக்குகள் நிதிஷ் பிஜேபி பக்கமும், குறிப்பாக பிஜேபி நிதிஷ் பக்கம் இருக்குன்னு சொல்லப்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 19ல் 55% ஜெயிச்ச ஓட்டு வாங்கி 55% சீட்ஸ் ஜெயிச்ச என்டிஏ வந்து 24லையும் ஓரளவு ஜெயிச்சுது. ஆனால் அதுக்கு இடையில் வந்த அந்த 20 தேர்தலில் வந்து ரொம்ப ஸ்லிம் மெஜாரிட்டி தான். கிட்டத்தட்ட வந்து 0.35% என்னமோ தான் 2 பேருக்குமே டிஃப்ரென்ஸ், என்டிஏக்கும் மகா கட்பந்தனுக்கும். ஸோ மிக கடுமையான போட்டி இழுபறி இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. என்டிஏக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ்னு கடந்த மாதம் அந்த கருத்து கணிப்பு என்பது வந்து பெண்கள் மத்தியில் நிதிஷுக்கு இன்னமும் இருக்கக்கூடிய சப்போர்ட் பேஸ். ப்ளஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 75 லட்சம் பெண்களுக்கு வந்து 10,000 ரூபாய் வந்து வங்கி கணக்கில் போடப்பட்டிருக்கு. அதாவது 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவர்கள் சுய தொழில் செய்வதற்கு அரசு வந்து பணம் கொடுக்குது. முக்கியமந்திரி ரோஸ்கார் யோஜனான்னு அழகாக நிதிஷ்குமார் பேரில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் என்ன பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து 75 லட்சம் பெண்கள் வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் பெறுவதற்கான சுய தொழில் செய்யலாம். அதற்கான கருத்துரு ப்ராஜெக்ட் அவங்க சப்மிட் பண்ண பிறகு அந்த பணம் அவங்களுக்கு கிடைக்கும். அது பல்வேறு தொழில்களை சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு எந்த தொழிலும் பண்ண விருப்பம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, இந்த 10,000 நீங்கள் கொடுக்க வேணாமா? உலகத்தில் எங்கேயாவது 2 லட்சம் ரூபாய் லோன் கொடுக்குறேன், நீ ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்கணும், நான் உனக்கு 2 லட்சம் கொடுக்குறேன், அது என்ன ஒரு 10-15 தொழில்களை சொல்லிவிட்டு அட்வான்ஸாக 10,000 ரூபாய் வாங்கிக்கோ, ஆனால் நீ வந்து தொழில் தொடங்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லைன்னா 10,000 ரூபாய் திரும்ப கொடுக்க வேணான்றது அப்பட்டமான கையூட்டு. தேர்தலுக்கு முன்னாலேயே கையூட்டு பேங்க் டிரான்ஸ்ஃபரில் போயிருக்கு. பட் 75 லட்சம் பெண்கள் அப்படின்னும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா 75 லட்சம் பெண்கள்லாம் வந்து ஓட்டு வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 3 கோடி பெண் வாக்காளர்கள். அது 75 லட்சம் பெண்கள்ன்றது 25% பெண்களுக்கான தொகை போயிருக்குது. அது அப்படி பார்த்தீங்கன்னா அது எந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் 3 ஓட்டு அப்படின்னா கூட 1.5 கோடி ஓட்டு வருது. 2 பேர்னா கூட 1.5 கோடி ஓட்டு வருது உங்களுக்கு. ஸோ அது எந்த பக்கம் திரும்பும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். வேலையில்லா திண்டாட்டம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இல்லை, இந்த பீகாரில் ராகுல் காந்தி தேஜஸ்வி எல்லாம் வந்து இந்த ஓட் சோரி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து முன்னெடுத்தாங்க. அதனுடைய எஃபெக்ட் ஏதாவது அங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள்
இருக்குன்னு பார்க்க. நீங்கள் இன்னும் கேள்வி ஷார்ப்பாக கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, அந்த அவங்களுடைய அந்த கூட்டணி அப்படின்றது அங்கே பலமாக இன்னும் வாக்குகளை அவங்கள்ட்ட இருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஓட்டு திருட்டு அப்படின்ற விஷயம் அங்கே எதிரொலிக்குமா எதிரொலிக்காத? அது தேர்தல் முடிவு வந்தால் தான் தெரியும். ஏன்னா ஒரு சில கருத்தாளர்கள் அனலிஸ்ட் எழுதுறது என்னன்னா, ஓட் சோரின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு நீ எலெக்ஷனில் போய் நிற்கிறேன்னா அது முரண்பாடு. இந்த சிஸ்டத்து மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் ஓட் சோரியை பற்றி பேசியிருக்கவே கூடாது. ஓட் சோரியை பற்றி ஒரு பக்கம் பேசிட்டு இன்னொரு பக்கம் அக்டோபர் 6 தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா தொப்புகடியர்னு போய் அப்படியே தேர்தலில் குதிச்சிட்டிங்க, சீட் ஷேரிங்கில் குதிச்சிட்டிங்க. இப்போ ஓட் சோரியை பற்றி பேசுறதே இல்லை. ஆனால் அதுக்காக தேர்தலில் நிற்காமல் இருக்க முடியாது இல்லையா? அப்படித்தான். இப்போ தோத்தா என்ன சொல்வீங்கன்றாங்க. இப்போ நீங்கள் தோத்துடுறீங்க, நமக்கு தெரியாது ஜெயிப்போமா தோப்போமா. தோத்துடுறீங்க, தோத்தா என்ன சொல்வீங்க? தோத்தா இருக்கவே இருக்கு ஓட் சோரி. ஜெயிச்சா அவ்வளோ பெரிய இஷ்யூவாக அதை கிளப்பிட்டு இந்த ப்ராசஸுக்குள்ளே ஏன் போனீங்கன்ற ஒரு கொஸ்டின் எழுது. எனவே நீங்கள் சொல்வதை நான் ஒப்புக்கொள்கிறேன், அப்படி விட்டுட்டு போக முடியாது. ஓட் சோரி சொன்னாலும் நீ வந்து மக்கள் மத்தியில் தான் போய் இருந்தா. அதுக்கு ஒரு பெரிய எழுச்சி இருந்தது. இங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கூட அங்கே போனாரு. ஆனால் தேர்தலில் இது எதிரொலிக்குமான்னு நீங்கள் கேட்குறீங்க. இவங்க தேர்தலில் அதை பிரச்சாரம் பண்ணுவாங்களா என்னன்ற ஒரு கேள்வி எழுது. தேர்தல் காலத்தில் இவர்கள் அதை ஒரு பிரச்சார பொருளாக இவர்கள் மாற்றுவார்களா? அது வந்து ஒரு எலக்ட்ரல் இஷ்யூவாக மாறுமான்னு நீங்கள் கேட்குறீங்க. அது எலக்ட்ரல் இஷ்யூவாக மாறுமான்றது தான் நமக்கு தெரியல. அவங்க இதை எலக்ட்ரல் இஷ்யூவாக மாற்றுவாங்களா? பீகார் தேர்தலில் வேலையில்லா திண்டாட்டம், பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, இதோடு சேர்ந்து ஓட் சோரியும் ஒரு இஷ்யூவாக மாறுவான்னு நீங்கள் கேட்குறீங்க. இவங்க எந்த அளவுக்கு அதை கொண்டு போகிறாங்கன்றதை பொறுத்து. வெரி இன்ட்ரெஸ்டிங்கான எலெக்ஷன். அது வந்து உங்களுக்கு வந்து நான் 243 தொகுதி மொத்தம். அதில் அந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவை அடிச்சு துரத்தி விட்டாங்க. ஜேஎம்எம் வந்து பீகார்லேருந்து பிரிஞ்சு போனது தான் ஜார்க்கண்டு. அங்கே ஜேஎம்எம் வந்து 5 சீட்டு ராஷ்ட்ரிய ஜனதா தள் கொடுத்தா ஒரு மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க. இப்போ ராஷ்ட்ரிய ஜனதா தள் அவங்களுக்கு சீட்டு கொடுக்காமல் அவமானப்படுத்துச்சுன்னு அவன் வெளியில் போயிட்டான். அங்கே ஜேஎம்எம் உள்ளே இருக்கிறது என்னென்னா, லல்லு கட்சி எம்பி மந்திரியாக தூக்கிடு கேபினெட்லேருந்து அவங்க போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த எலெக்ஷனில் வந்து கண்டிப்பாக ஜார்க்கண்டுக்குள்ளே இந்தியா கூட்டணி இருக்குமான்றது தெரியாது. அவங்க அந்த அலையன்ஸு அங்கே முறிஞ்சு போச்சு. ஆர்ஜேடியோடைய அந்த பேராசையும் ஒரு காரணம், காங்கிரஸோட பேராசையும் ஒரு காரணம். ஒரு சீட்டை கூட அவங்க இழக்க விரும்ப மாட்டேன்றாங்க. முக்கியமான பாயிண்ட் நீங்கள் கேட்டது ரொம்ப சாலச்சிறந்த ஒரு கேள்வி. ஓட் சோரியை பற்றி பெரிய அளவில் ராகுல் காந்தி பேசினார். கிட்டத்தட்ட 15 நாள் என்னமோ மாநிலம் முழுவதும் பிரயாணம் போனார். பஸ்ஸில் போனார், காரில் போனார், நடந்து போனார், எல்லா விதங்களிலும் பயணப்பட்டார். இன்ஃபேக்ட் இந்தியா கூட்டணியோட தலைவர்கள் மம்தா பானர்ஜிக்கு அவங்க வரல, கட்சியிலேருந்து போனாங்க, வேறு சில கட்சிகள்லேருந்துலாம் போனாங்க. ஆம் ஆத்மி போச்சுன்னு நினைக்கிறேன். பட் இவர் நம்முடைய முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலினும் போனாருங்க. ஆனால் இந்த இஷ்யூ ஒன்ஸ் அக்டோபர் 6 நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே அதை பேசுறது அப்படியே நின்று இருக்குது. ஓட் சோரியை பற்றி இது வரைக்கும் பேசலை. இப்போ தான் கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஓட் சோரி ஒரு இஷ்யூவாக பீகார் தேர்தலில் எந்த அளவு எதிரொலிக்குன்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓகே. இதில் இன்னொரு பக்கம் தேஜஸ்வி யாதவ் ஒரு இளைஞர், அரசியலில் ஒரு இளைஞராக இருக்கும்போது அவருக்கான அந்த வாக்குகள்ன்றது இளைஞர்கள் பக்கம் திரும்புது. இளைஞர்கள் வாக்குகள் வந்து காங்கிரஸ், ராகுல் காந்தி, ரெண்டு பேருமே பக்கமே. ஆமாம், 2 பேருமே யூத் கேட்டகரியில் வராங்க. இவருக்கு 40+, ராகுலுக்கு 50+. 2 பேருமே இளைஞர்கள் கேட்டகரியில் வரதால இவங்களுக்கு மத்தியில் வந்து இளைஞர்கள் மத்தியில் குறிப்பாக 18 வயதுலேருந்து 40 வயது உட்பட்ட இளைஞர்கள், ஆண்கள் மத்தியில் மகாகட்பந்தனுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே பெண்கள் மத்தியில் நிதிஷ்குமாருக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. நிதிஷுக்கான சப்போர்ட் மோர் தென் பிஜேபி, நிதிஷுக்கான சப்போர்ட் பேஸ் அதிகமாக இருக்கிறாங்க. ஓகே. மதுவிலக்கு அங்கே ஒரு பெண்கள் மத்தியில் அவருக்கு ஒரு பிரச்சனையாக இப்போ ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குன்றாங்க. ஆனால் மதுவிலக்கால் நிறைய பிரச்சனைகளை பீகார் சந்திக்குது. அதனால தான் நம்முடைய பிரசாந்த் கிஷோரோட கட்சி ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை நீக்கிடுவோன்றாங்க. மதுவிலக்கை நீண்ட நாட்கள் பீகாரால் கடைபிடிக்க முடியாது என்பது விவரம் அறிந்தவர்கள் சொல்வது. ஏன்னா அவரால் அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்கா சார்? அவர் வாக்குகளை உடைப்பது பிஜேபிக்கு தான் பாதகமாக அமையும். இப்போ புலம்ப ஆரம்பிச்சார். இப்போ அவர் 3 பேர் அவர் கட்சிக்காரங்க. ஏன்னா அவருடைய வாக்குகள் என்பது ஆதிக்க ஜாதிகள்னு சொல்லக்கூடிய த சோ கால்டு உயர் ஜாதின்னு சொல்லக்கூடாது, அது ஆதிக்க ஜாதி, டாமினன்ட் கம்யூனிட்டிஸோட ஓட் பேங்க் தான் அவர் கையில் இருக்குது. அது யூஸ்வலி பிஜேபியோட ஓட் பேங்க். ஓகே. ஸோ அவர் பிரிக்கிற ஓட்டுகள் இவர்களுக்கு தான் லாபம், மகாகட்பந்தனுக்கு தான் லாபம்னு சொல்லப்படுது. ஆனால் அவர் ஏன் தேர்தலில் நிற்கலை? அது வந்து ஒரு பலவீனமாக தான் பார்க்கப்படுது. அவர் அவ்வளோ தூரம் பேசுகிறவர் எதுக்கு தேர்தலில் நிற்கல? அது ஒரு இயல்பான கேள்வி. அது ஒரு இயல்பான கேள்வி. நீ இவ்வளோ பேசிட்டு எலெக்ஷனில் நிற்கலான்னு என்ன அர்த்தம்? முடிவு என்னன்றது எல்லாரையும் விட பிரசாந்த் கிஷோருக்கு நல்லா தெரியும். அவர் உடைக்கிற ஓட்டு லாபம் பிஜேபிக்கா ஆர்ஜேடிக்கான்றது தான் நம்ம பார்க்கணும். பிஜேபி என்டிஏக்கா மகாகட்பந்தனுக்கா தான் பார்க்கணும். இல்லை, அவருடைய பிரசன்ஸ் இல்லைன்னா அங்கே என்ன மாற்றம் இருந்திருக்கும்? இப்போ ஒருவேளை ஒரு பிரசன்ஸ் அங்கே இல்லை அப்படின்னா யாரோட? பிரசாந்த் கிஷோரோட பிரசன்ஸ். ஆமாங்க, அவர் ரொம்ப லோ அவருக்கு வந்து 9% ஓட்டு என்னமோ தான் இருக்குன்றாங்க. அவர் உடைக்கிறது சிம்பிளாக கார்த்தி, அவர் யார் ஓட்டை உடைக்கிறாருன்னா பிஜேபி ஓட்டு தான் உடைக்கிறார்.
அவர் நேற்று புலம்ப ஆரம்பிச்சிட்டார், என் கேண்டிடேட் 3 பேர் அமித்ஷா தூக்கின்னு போட்டாருன்றாரு. ஏன்னா அவங்க அந்த உயர்வு ஜாதின்னு சொல்லக்கூடிய ஆதிக்க ஜாதிகளோட வாக்குகளை தான் பிரசாந்த் கிஷோர் உடைக்கிறாருன்றான். ஓகே, அது கண்டிப்பாக பிஜேபிக்கு தான் நஷ்டத்தில் கொண்டு போய் முடியும். ஏன்னா பிஜேபியோட ஓட் பேங்கை தான் அவர் உடைக்கிறாருன்றான். இது எல்லாம் தாண்டி நம்ம பேசுறது தலைவர்களுக்கான ஓட்டு, ஆண்கள் ஓட்டு, பெண்கள் ஓட்டெல்லாம் தாண்டி வாக்குறுதிகளுக்கான ஓட்டு அப்படின்றது எப்பவுமே எல்லா தேர்தல்கள்லையும் இருக்கும். இந்த தேர்தலில் வாக்குறுதிகள் அப்படி ஏதாவது ஒரு முக்கியமான அதான் வீட்டில் ஒருத்தர் கவர்மெண்ட் வேலைன்றாரு, எப்படி கொடுப்பாரு அவர்? பச்சை பொய்ய சொல்றாரு தேஜஸ்வி யாதவ். எல்லா கட்சிகளும் புழுவுற மாதிரி தான் அவரும் புழுவுறாரு. அவர் ஏதோ ஒரு 30,000 பேருக்கு பணி நிரந்தரம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று. இங்க நாடு இருக்கக்கூடிய நிலைமையில எல்லா மாநிலங்களும் இன்னைக்கு திவால் ஆகி கொண்டிருக்கின்றன. எல்லா மாநில கஜானாக்களும் திவால் இன்னைக்கு. அதுல வந்து இலவசங்கள்ல போட்டி போட்டுக்கிட்டு எல்லா மாநில அரசுகளுமே வந்து தங்களுடைய கஜானாக்களை தாங்களே சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். மத்திய பிரதேசா இருக்கட்டும், மகாராஷ்டிரா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும். குறிப்பாக லடுக்கி பெஹன் ஸ்கீம்னு மகாராஷ்டிராவில் அறிவிச்சுட்டு நம்ம போன அக்டோபரில் பல தடவை பேசணும். அதிகாரத்துக்கு வந்த பிறகு 2,100 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்ன பிஜேபி அலையன்ஸு 4 மாதம் கொடுத்துட்டு பிப்ரவரியில் நிறுத்திட்டானுங்க. மறுபடியும் ஜூலையில் அதை ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் த பெனிஃபிஷியரிஸ்க்கு அது போல அவங்கள கட் பண்ணிட்டாங்க. ஒருத்தனை ஏமாற்றணும்னா அவன் ஆசையை தூண்டணும். அதை தான் இந்த அரசியல் கட்சிகள் செய்யுது. இப்போ எடப்பாடி பேசுகிறாருல்ல, நான் ஆட்சிக்கு வந்தால் 2,000 ரூபாய் கொடுப்பேன்றாரு. திமுக என்ன பண்ணுவாங்க, அந்த பேச்சு எடுப்படுதுன்னா ஜனவரியில் அவங்க நாங்கள் 2,500 கொடுப்போன்னுவாங்க, 2,100 கொடுப்போன்னுவாங்க. அப்போ என்ன உங்களுக்கு வந்து தேர்தல் முடிஞ்சோன்னா மகாராஷ்டிராவில் நடந்தது அப்படியே நடக்கும். இப்போ உதயநிதி அன்னைக்கு சொன்னார்ல, விடுபட்டவர்களுக்கு டிசம்பர்லேருந்து நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. சார் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு கொடுப்பீங்க? இந்த 1000 ரூபாய் ஸ்கீம்ன்றது தமிழ்நாட்டு அரசாங்கத்தை மட்டும் இல்லைங்க, இந்தியா பூரா பல மாநிலங்களில் லடுக்கி பெஹன் ஸ்கீம்னு மகாராஷ்டிராவில், மத்திய பிரதேஷில், கர்நாடகாவில் கொடுக்கப்படுகிற இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே பெண்களுக்கான அந்த 1000 ரூபாய் மற்ற சில மாநிலங்கள் 1,500, சில மாநிலங்களில் 2,100 அந்தந்த மாநில கஜானாக்களை சூறையாடி கொண்டிருக்கிறது. இது அப்பட்டமான கையூட்டு தான். இது இப்போ 10,000 ரூபாய் மோடி கொண்டு போய் பேங்க்கில் போட்டார்ல, 2 லட்சம் ரூபாய்க்கு நீ வந்து ஸ்கீம் கொடுக்கணும், ப்ராஜெக்ட் கொடுக்கணும், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் உங்ககிட்ட இல்லை, தொழில் எதுவுமே தொடங்க விருப்பம்னா பரவாயில்ல வச்சுக்கோ 10,000. உலகத்தில் எங்கேயாவது 10,000 ரூபாய் கையில் கொடுத்துட்டு 2 லட்ச ரூபாய் லோனுக்கான அட்வான்ஸ் 10,000 ரூபாய், நீங்கள் தொழில் பண்ணாட்டி பரவாயில்ல 2 லட்சத்துக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்க வேணாம், இந்த 10,000 ரூபாய் உனக்கு அட்வான்ஸ் இல்லை ஃப்ரீனா அதுக்கு பேர் கையூட்டு. தேர்தலுக்கு முன்னால் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுக்குறீங்க. அது அவன் என்ன சொல்கிறான், பிஜேபி ஆளுங்க, நாங்கள் கொடுக்குறது 10,000 ரூபாய் ஒன் டைம் கையூட்டுனா நீ மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறீ, அது என்ன நியாயமான கேள்வி? மாதம் 1000 ரூபாய் கொடுத்தா அது உரிமை தொகை, ஒன் டைமாக போய் 10,000 ரூபாய் போட்டிங்கன்னா அது கையூட்டு. நீங்கள் கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் கொடுக்கறது உண்மையிலேயே வந்து மக்களுக்கானது. கல்விக்கும் சுகாதாரத்துக்கும், பெண் குழந்தைகளுக்கு பட்டப்படிப்பு வரை வந்து இலவசம், இந்த ஃபீஸை வந்து கவர்மெண்ட்டு பே பண்ணணுன்னு ஒரு கவர்மெண்ட்டு சொல்லுதுன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், அது இலவசம் கிடையாது. அதே மாதிரி மதிய உணவு திட்டம், இப்போ ஸ்டாலின் கொண்டு வந்த காலை உணவு திட்டம்லாம் அற்புதமான திட்டங்கள், எல்லாமே வளர்ச்சிக்கான திட்டங்கள். அதெல்லாம் வந்து உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய திட்டங்கள். மதிய உணவு கொண்டு வந்த 1921 நீதி கட்சி, அது பிறகு காமராஜ் கொண்டு வந்தார். அதை பரந்துபட்ட அளவில் கொண்டு போனது எம்ஜிஆர். அதுக்கு பிறகு வந்து அதை கருணாநிதி, ஜெயலலிதா எல்லாருமே விரிவுபடுத்தினாங்களே விட யாரும் அதை கை வைக்க முடியல. ஏன்னா 89ல் கருணாநிதி ஜெயிச்சு வந்தப்போ 13 ஆண்டுகள் கழிச்சு எம்ஜிஆர் செத்து மதிய உணவு திட்டத்தை நிறுத்திடுவார்னு பேசினாங்க. நிறுத்த முடியல. மாறாக வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திட்டன்றதை முதலமைச்சர் திட்டம் தான் மாற்றினார். அதுக்கு பிறகு 91 ஜெயலலிதா, 96 அதுக்கு பிறகு அதில் போடக்கூடிய உணவு வகைகள் முட்டை எல்லாம் போட்டாங்க. இப்படிதான் போச்சு. அது எல்லாருமே மெருகேற்றினாங்க. எல்லாரும் அதை மெருகேற்றினாங்க. திராவிட கட்சியாக இருந்தாலும் சரி, அது காங்கிரஸ்ல ஆரம்பிச்சு எல்லாருமே அது மெருகேற்ற தான் செஞ்சாங்க. ஒரு படி மேலே போய் இப்போ வந்து கிட்டத்தட்ட காலை உணவு திட்டத்தையும் ஸ்டாலின் கொண்டு வந்திருக்காரு. பாராட்ட வேண்டிய விஷயம், சந்தேகத்துக்கு இல்லை, இடம் இல்லாமல். பட் இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் இருக்குல்ல, இது வந்து என்னை பொறுத்தவரையில் வந்து இது எல்லா அரசாங்கங்களுமே செய்யக்கூடிய ஒரு கையூட்டு தான். இது அது 10,000 ரூபாய் மோடி கொடுத்தாலும் சரி, பட் லடுக்கி பெஹன் ஸ்கீம் மகாராஷ்டிராவில் பிஜேபி கவர்மெண்ட் கொடுத்தாலும் சரி, அதுக்கு முன்னால் சிவசேனா காங்கிரஸ் கவர்மெண்ட் கொடுத்தாலும் சரி, கர்நாடகாவில் காங்கிரஸ் கொடுத்தாலும் சரி, மத்திய பிரதேஷில் சௌஹான் கவர்மெண்ட், இன்றைக்கி மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் கொடுத்தாலும் சரி, நிச்சயமாக இது வந்து ஒரு கையூட்டுக்கான திட்டம் தான். ரெண்டாவது, இதை லாங் டேர்மில் இவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது, எங்கேயாவது ஒரு ரூபத்தில் அடிக்கும். அதுதான் இன்றைக்கி மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. 1/3 வந்து அவன் குறைச்சிருக்கான். எந்த அரசாலையும் அதை வந்து தொலைநோக்கு பார்வையில் நீண்ட நாட்களுக்கு அந்த திட்டங்களை வந்து தொடர முடியாது. கஜானா காலி ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ரிட்டர்ன்ஸ் வரணும். இப்போ மதிய உணவு திட்டன்றது கல்வியை கொண்டு போய் ரொம்ப அற்புதமான ஒரு திட்டமாக, அது 82 அந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம். 82ல் எம்ஜிஆர் பரந்துபட்ட அளவில் கொண்டு போகும்போது இங்கே தனியார் கல்லூரிகள் வருது, தனியார் கல்லூரி பொறியியல் கல்லூரிகள் வருது. 10வது முடிச்சுட்டு 12வது போகிறதுக்கு, ஏன்னா வந்து 10+2+3 போது வந்து உயர்கல்விக்கான வாய்ப்பு வந்து மாணவர்களுக்கு கொடுக்கப்படுது. 11+1+3 போது 11th நின்றுடுவான். அப்புறம் பியூசி முடிச்சுட்டு டிகிரி போகிறது கஷ்டம். வேற பியூசியை வந்து ஸ்கூல்லேயே கொண்டு வந்ததால், +2 வரைக்கும் வந்ததால், டிகிரியை வந்து நீ 3 வருஷம் 5 வருஷம் பொறுத்து கூட, குறிப்பாக பெண்கள்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை பெற்ற பெண்கள் கூட அதுக்கப்புறம் டிகிரி படித்து லாயராகி ஜட்ஜ் ஆனவங்களெல்லாம் நான் பார்த்தேன்.
ஸோ 80களில் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டம், பொறியியல் கல்லூரிகள் வந்தது, பொறியியல் பட்டதாரிகள் உருவானாங்க. கரெக்டாக 90களில் மென்பொருள் புரட்சி ஏற்பட்டது. இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் மென்பொருள் நிபுணர்களை ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தளமாக தமிழ்நாடு மாறிச்சு. அதுக்கு பிறகு அதுக்கு கண்டினியூட்டி வந்து மேலும் மேலும் வலுப்பற்றது, மெருகேற்றப்பட்டது நீங்கள் சொன்னது போல். அந்த ஸ்கீம் ஓகே. அதே மாதிரி ஜெயலலிதா கொண்டு வந்த குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கான பைசைக்கிள் ஸ்கீம்ஸ், அதெல்லாம் ஓகே. லேப்டாப் ஸ்கீம் ஓகே. அம்மா உணவகம் கூட ஒரு அம்மா உணவகம் அற்புதமானது. கலைஞர் காப்பீட்டு திட்டம் பிரமாதமானது. பட் இன்னைக்கு கொண்டு போய் இந்த 1000 ரூபாய் உரிமை தொகைன்றது தெரிஞ்சு தொலைக்காட்சியே நல்ல ஒரு தொலைக்காட்சி நல்லது. கலைஞர் பண்ணது அன்னைக்கு அது தேவையா இருந்தது. அது நிறைய தேவை. கிராமங்களுக்குள்ள பெரிய அளவுக்கு அது தேவை. அதாவது வந்து சிதம்பரம், சிதம்பரம் அவர்கள் 2006ல் கதாநாயகன் கலைஞருடைய தொலைக்காட்சி திட்டம் தானார். சிதம்பரம் சொன்னது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் கதாநாயகன், ஹீரோ ஆஃப் தி எலெக்ஷன் வந்து கலைஞரோட வண்ண தொலைக்காட்சி பெட்டினார். அதே மாதிரி இந்த எம்பவர் பண்ணுச்சு. ஆமா, அதே மாதிரி லேப்டாப், எம்பவர், சைக்கிள் எல்லாமே வந்து 1000 ரூபாய் எந்த கேட்டகரியில் வரும்? 1000 ரூபாய் என்பது அப்பட்டமான கையூட்டு. அது எல்லாரும் பண்றாங்க. அது மோடி மாநிலத்திலையும் பரவி எல்லா மாநிலத்திலையும் பண்றாங்க. அதான் 10,000 ரூபாய் மோடி கொடுக்கறது வந்து அப்பட்டமான என்டிஏ கொடுக்கறது கையூட்டுன்னா, அப்ப நீங்க கொடுக்குறீங்களே மாசம் 1000, அது என்னன்றது? அது நியாயமான கேள்வி. ஆகவே 2 விதமான இலவசங்கள் இருக்கின்றன. எல்லாத்தையும் நம்ம அனுமதிக்க முடியாது. ஆனால் சிலதெல்லாம் கண்டிப்பாக தேவை. மதிய உணவு திட்டமாகட்டும், காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், கலைஞர் காப்பீடாக இருக்கட்டும், இலவச பெண்களுக்கான சைக்கிளாக இருக்கட்டும், லேப்டாப்ஸாக இருக்கட்டும், இவையெல்லாம் வந்து கண்டிப்பாக தேவை. இப்போ பீகாரில் வந்து இவங்க என்ன மேனிஃபெஸ்டோ போட போகிறாங்கன்னு தெரியல. இதில் வந்து எல்லாருக்கும் வீட்டுக்கு ஒரு அரசு ஊழியர்ன்றது அப்பட்டமான ஒரு ஏமாற்று வேலை. அரசாங்கமே இன்னைக்கு சுருங்கிக்கிட்டு இருக்குது. வேலை வாய்ப்பு என்பது தனியார் துறையில் தான் அதிகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தேஜஸ்வி யாதவ் நன்றாக வந்து ஏமாற்றுகிறார். இது பிஜேபி இன்னும் ஒரு படி மேலே போய் ஏமாற்றும். யார் அதிகமாக ஏமாற்றுகிறார்கள் என்பதுதான் போட்டி நடக்கும். பீகார் ஒரு முக்கியமான மாநிலம். வறுமை கோட்டில் இந்தியாவிலேயே புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம். அதாவது பீகார்லேருந்து தான் இந்தியா முழுவதுக்கும் தொழிலாளர்கள் வெளியே போகிறாங்க. அந்த அளவுக்கு வறுமை கூத்தாடுது. நாடு விடுதலை அடைஞ்சு 78 வருஷத்தில் பீகார் மட்டும் ஏன் வந்து இப்படி இருக்குன்றது ஒரு புரியாத புதிராகத்தான் நமக்கு இருக்கிறது. அங்கே நடக்கிற எலெக்ஷன் இது. ஸோ இது பிரச்சாரத்தில் யார் எவ்வளோ இலவசங்களை யார் அள்ளி விட போறாங்கன்னு தெரியல. அக்ரெசிவாக மோடி அங்கே கேம்பெயின் போவார். தேஜஸ்வியை முதலமைச்சராக அறிவிச்சதால் இந்த களம் வந்து மேலும் சூடு பிடிக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் வெற்றின்னு ஆரம்பத்தில் குறிப்பிடும்போது சொன்னீங்க இந்த வெற்றி ரொம்ப முக்கியமானது அப்படின்னு. 2 பக்கத்துலையும் முக்கியமானது அப்படின்னு. பிஜேபியை விட காங்கிரஸுக்கு முக்கியமானது. ஏன்னா இப்போ ஏற்கனவே அவங்க 2024 தேர்தல் தோல்வி ஒரு பக்கம். தோல்வி அதை வந்து மறைக்கணும். அப்படி இல்லைன்னா அதை தாண்டி வரணும்னா இந்த வெற்றி ரொம்ப முக்கியமானது இல்லையா? யாருக்கு? காங்கிரஸ், இந்தியா கூட்டணி. பீகார் வெற்றி காங்கிரஸுக்கு மிக மிக முக்கியமானது. பிஜேபியை விட முக்கியமானது என்னை பொறுத்தவரை. அது நடந்தா அவங்களுக்கான அந்த உறுதி கிடைக்கும். சைக்கலாஜிக்கல் பவர், அதாவது உளவியல் ரீதியாக ஒரு உத்வேகம் எதிர்கட்சிகளுக்கு கிடைக்கும். அடுத்த தேர்தல் 5 மாநில தேர்தலில் பிஜேபிக்கு ஒரு மாநிலத்தை தவிர மற்ற இடத்துல வாய்ப்பு மிக மிக குறைவு. தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், புதுச்சேரி. வெஸ்ட் பெங்கால்மா? வெஸ்ட் பெங்கால் 5 மாநிலம். தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், புதுச்சேரி. வெஸ்ட் பெங்கால் கிடைக்காது. வெஸ்ட் பெங்காலும் வாய்ப்பு குறைவு. மம்தா பானர்ஜி அங்கே கையில் எடுத்துட்டாங்க. பெரிய அளவு இழுபறி இருக்கலாம். பட் மம்தா இஸ் ஆஸ் ஆஃப் நோ அட்வான்டேஜ் மம்தா, நான் அறிந்த வரையில். ஓகே. பட் ஃபைட் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ரொம்ப கடுமையான போட்டி பெங்காலில் இருக்கும். அந்த 5 மாநில தேர்தலில் வந்து அஸ்ஸாமை வந்து அவங்க தக்க வைக்கிறாங்களான்னு தெரியல. பட் தமிழ்நாடு, கேரளா அவங்களுக்கு வாய்ப்பே அப்படிதான் நினைக்கிறோம். ஒருவேளை விஜய் ஃபேக்டரால் அது இழுபறி ஆச்சுன்னா, ஒருவேளை என்டிஏக்கு போற முடிவு எடுத்து அது குளறுபடி ஆகலாம். அது பீகாருக்கு பிறகுதான் விஜய் பாலிடிக்ஸ்லயும் ஒரு கிளாரிட்டி வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ பட் பை அண்ட் லார்ஜ் வந்து அந்த 5 மாநில தேர்தலில் விட பீகாரில் தான் பிஜேபிக்கு ஸ்டேக்ஸ் அதிகம். ஆனா எங்கேயுமே அவங்க வந்து தோத்துருவாங்கன்னு உறுதியா சொல்ல முடியல சார். இந்த இடத்துல இவங்களுக்கு வாய்ப்பே கிடையாதுன்றத பாஜகவுக்கு. அதுதான் இப்ப பீகார்ல தோத்துருவாங்கன்னு சொல்ல முடியாது, வாய்ப்பு இருக்குது. பீகார்லயும் தோத்துருவாங்கன்னு சொல்ல முடியாது, வாய்ப்பு இருக்கு. பெங்கால்ல வந்து இழுபறி. கேரளாவும் தமிழ்நாடும் தான். அதுல தமிழ்நாடு விஜய் ஃபேக்டர் வந்த பிறகு ஏடிஎம்கே, பிஜேபி, விஜய் வந்தாங்கன்னா இழுபறியா கூட போகலாம். 21ல இருந்த அட்வான்டேஜ் ஏன் டிஎம்கே இருக்காதுன்னா யுவர் இன் ரூலிங் பார்ட்டி. இது அதான் அதுல இருக்கக்கூடிய சிக்கல். இன்னொன்று, பீகார் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா பிஜேபியோட பார்வை தமிழ்நாடு பக்கம் திரும்பும். அப்போ என்னென்ன நடக்க போகுதுன்றதும் நம்ம கவனிக்கணும். பீகார் வந்து ஹார்ட் கோர் ஹிந்தி பெல்ட். உளவியல் ரீதியாக வந்து ஒரு ஹிந்தி பெல்ட்டில் பிஜேபி தோக்குதுன்னா, அது 20 ஆண்டுகள் அங்கே அதிகாரத்தில் இருந்த நிதிஷ் கடைசி 5 வருஷம் அவங்களோட இருந்தவர், மாறி மாறி இருந்திருக்காங்க. அவர் தோற்கிறாருன்னா வந்து அது பிஜேபிக்கு வந்து பெரிய அடி. தோத்தா பெரிய அடி தான் அது வந்து. பட் அவங்கள விட எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸுக்கு, மகா கட்பந்தனுக்கு சற்று கூடுதலான அடி. சற்று கூடுதலாக ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை ஃபார் காங்கிரஸ். வெயிட் பண்ணணும். அதாவது வந்து ஒப்பீனியன் போல்ஸ் வரணும். என்னென்ன வாக்குறுதிகளை அள்ளி வீச போகிறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே 75 லட்சம் பெண்களுக்கு ஊத்துட்டாங்க.
10,000 ரூபாய் கொடுத்துட்டோம். அது ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும்னு சொல்லப்படுது. ஒரு குடும்பத்தில் 2 ஓட்டு கன்சர்வேட்டிவாக 2 ஓட்டுன்னு வச்சா கூட உங்களுக்கு வந்து வந்துருது எவ்வளோ 1.5 கோடி ஓட்டு வருது உங்களுக்கு வந்து. ஸோ அது எப்படி ஒரு இந்த ஆன்டி இன்குபன்சி அங்கே பெரிய அளவில் இல்லையா? ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்றாங்க. ஆன்டி இன்கம்பன்சி இல்லாமல் எந்த கவர்மெண்ட்டுமே இருக்காது. இருக்காது. பட் அவருக்கு பெண்கள் கிட்ட அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு வந்து ஒரு முக்கியமான அம்சம்ன்றாங்க. நிதிஷ் இல்லை, ஒருவேளை அது தமிழ்நாட்டிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுமா? ஒருவேளை அங்கே பீகாரில் நடக்கக்கூடிய அந்த பெண்களால் அவங்க ஒருவேளை ஜெயிச்சா அது தமிழ்நாட்டிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமா? ஆகலாம். அது அப்படி ஒதுக்கி தள்ளும். இது நல்ல கேள்வி. இது அடுத்த 5 மாசத்துல 6 மாசத்துல தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்த விஷயம். அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதான், காலகட்டம் இருக்கு. as of now slight advantage for DMKங்க, அதில் சந்தேகமே கிடையாது. திமுக கூட்டணிக்கு தான் அட்வான்டேஜ். இன்னைக்கு தேர்தல் நடந்ததுனான்றதுல மாற்று கருத்து இல்லை. 4 முனை போட்டினா ஒருவேளை விஜய் வந்து அங்கே போனார்னா அது 3 முனை போட்டியாக மாறுதுன்னா அப்போ களம் மிக மிக கடுமையானதாக மாறும். யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இழுபறியாலாம் வரலாம், இல்லை ஆட்சி மாற்றம் வரலாம். பட் 4 முனை போட்டினா திமுக தான் அட்வான்டேஜ். பெண்கள் தான் டிரைவிங் ஃபோர்ஸு அப்படின்ற மாதிரி போச்சுன்னா இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே. அவங்க அந்த ஸ்கீம்ஸ், அந்த 2 ஸ்கீம்ஸ் போச்சு. பட் அது மட்டுமே ஒர்க் அவுட் ஆகுமான்றது தெரியல. இட் குட் பி ஐதர் வே. எப்படி இருந்தாலும் பிஜேபியோட பார்வை வந்து அதுக்கு பிறகு இங்கே திரும்ப போகுது. பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு இங்கே தமிழ்நாடு பக்கம் திரும்ப போகுது. நவம்பர் 11க்கு அப்புறம் தான் இங்கே நவம்பர் 14 ரிசல்ட் வந்து. ஆமாம், அதுக்கு பிறகு தான் இங்கே திரும்ப போகுது. அப்போ என்ன நடக்கும் நம்ம தெரியாது. நீங்கள் சொன்னது ஒரு முக்கியமான பாயிண்ட். விமன் ஓட்டர்ஸ் ஆர் க்ரூஷியல்னா அது தமிழ்நாட்டிலையும் தான் ப்ளே ஆகுன்றீங்க நீங்கள். மேபி நான் மறுக்கல அதை நான். பட் விஜய் ஃபேக்டர் வந்து எல்லாத்தையுமே தலைகீழ புரட்டிருக்கு. விஜய் ஆதரிக்கக்கூடியவர்களில் பெண்களும் ரொம்ப அதிகமாக இருக்காங்க, மிக அதிகமாக இருக்காங்க. ஏன்னா எம்ஜிஆருக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, எம்ஜிஆரை கதாநாயகனாக பார்த்த பெண்கள் மத்தியில் விஜய் வந்து ஒரு அண்ணனாக பார்க்கப்படுறாரு. அந்த பிரதர்லி அவுட்லுக் இருக்குது. பட் அது எந்த அளவு ஓட்டா மாறும், தட்ஸ் $1 million கொஸ்டின். நான் மறுக்கல. திஸ் ஃபேக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது வந்து விஜய்க்கு வந்து பெண்கள் வந்து திமுகவோட வாக்கு வங்கியோட, ஏன்னா பெண்களை குறி வச்சு தான் ஸ்டாலின் கவர்மெண்ட்டோட பல திட்டங்கள் இருந்தன. இன்றைக்கி அந்த பெண்கள் மத்தியிலேயே வந்து விஜய்க்கு ஒரு ஆதரவு கூடுதுன்னா அப்போ திமுகவோட வாக்கு வங்கியில் ஒரு ஓட்டை விழுதுன்னு அர்த்தம். ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு பிஜேபி பார்வை இந்த பக்கம் திரும்பும்போது பை ஜனவரி டிசம்பரில் வந்து உங்களுக்கு வந்து அது ஃபோக்கஸ் வந்து இன்னும் ஷார்ப்பன் ஆகும். அவர் இன்னும் வாயை திறக்கல. கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு ஒரு 4 நிமிஷம் வீடியோ போட்டார். அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு நீதி வெல்லுனார். தினம் அவரை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. அவரை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் அவர் மட்டும் பேச மாட்டேன்றார். எல்லாரும் அவரை பற்றி பேசுகிறாங்க, அவர் பேச மாட்டேன்றார். இப்போ அவருக்கு பிடிக்குதோ பிடிக்கல, யூ வில் பி ஏ இம்பார்ட்டண்ட் பிளேயர், முக்கியமான கதாபாத்திரமாக வரும் தேர்தலில் அவர் இருப்பார். நீங்கள் சொன்னது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பெண்கள் வாக்குகள் யாருக்கு? அதுவும் திமுகவுடைய வாக்குகளில் கணிசமானதாக இருக்க கருதப்படுகிற அந்த பெண்கள் வாக்குகள் விஜய் ஃபேக்டருக்கு பிறகு அப்படியே திமுக பக்கம் போகுமா, அல்லது அதில் ஓரளவாவது ஓட்ட விழுமான்றது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். எந்த அளவுக்கு ஓட்டன்றதை பொறுத்து தான் திமுகவோட வெற்றி வந்து தீர்மானிக்கப்படும். கண்டிப்பாக சார். பீகார் தேர்தலை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.